வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 9th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹாஃப் லைஃப்னா என்ன, அதோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், விட்டுறாதீங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். We can define the half life as the time required for the number of atoms initially present to reduce to 1/2 of the initial amount. இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். டிகே ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக எவ்வளோ ஆட்டம்ஸ் இருந்துச்சோ அந்த ஆட்டம் பாதியாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் டூரேஷன் தேவைப்படுமோ அந்த டைம் டூரேஷனுக்கு பேர் தான் ஹாஃப் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஆட்டம் இருக்குது, அது 50,000 குறையிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ, 50,000 ரெடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குமோ அந்த டைமுக்கு பேர் தான் ஹாஃப் லைஃப். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் 9.39 பார்த்துக்கோங்க, இதை அப்படியே எழுதிருங்க. ஸோ ஃபார் த ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த டெஃபினிஷனை எழுதி இதை எழுதுங்க. அண்ட் அதோட எக்ஸ்ப்ரெஷனும் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. டெஃபினிஷன் எழுதின பிறகு த ஹாஃப் லைஃப் இஸ் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எவ்ரி ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள். ஈஸியாக எழுதிடலாமா? ஃபார் some radioactive nuclei are known to have half-life as long as 10 to the power 14 years and some nuclei have very shorter lifetime 10 to the power of minus 14 years. சில நியூக்ளிக்கு ஹாஃப் லைஃப் வந்து 10 to the power 14 years ஆகவும் இருக்கலாம். அண்ட் ஒரு சில நியூக்ளியஸுக்கு அதோட ஹாஃப் லைஃப் வந்து பாருங்கள் 10 to the power of minus 14 செகண்ட். அப்போ நம்ம என்ன நியூக்ளியை எடுக்கோமோ அதை பொறுத்து அது மாறுபடும். ஓகேவா? We can express the half-life in terms of decay constant. T is equal to T1/2 எடுக்கணும். Number of undecay N is equal to N0/2 எடுக்கணும். இப்போது substituting these values in the equation 9.35 we get. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் எடுத்து ஈக்குவேஷன் 9.35ல் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். 9.35 இங்கே இருக்குது பாருங்கள். என்னுக்கு பதிலாக N0/2ன்னு என்ன செய்யணும், எழுதணும் சொல்லியிருந்தாங்க. டீக்கு பதிலாக T/2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இந்த ரெண்டு வேலையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் அப்படின்னா இப்படி மாறிடும். இப்படி மாறின பிறகு ரெண்டு பக்கமும் இருக்கிற N0 என்ன செஞ்சுக்கோங்க, கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் ஈக்குவேஷன் இப்படி மாறிடும். மாறின பிறகு ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுங்க. 1/2 2ஆக மாறிடும். இந்த ஈக்குவேஷனில் பவரில் இருக்கக்கூடிய மைனஸ் போயிடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கணும். லாக் எடுத்தால் 2 வந்து இப்படி மாறிடும். இந்த சைடு E வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இந்த சைடு என்ன ஆயிரும் அப்படின்னா E கேன்சல் ஆகிடும். அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா லாம்டா இன்ட்டு T 1/2 இஸ் ஈக்குவல் டு LN2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த லாம்டாவை அடுத்த சைடு கொண்டு வந்துடுங்க, இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும். T1/2 is equal to ln2 divided by lambda. ஸோ ln2க்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ தட் இஸ் a கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த வேல்யூவை அப்ளை பண்ணிட்டாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.